37 அதிகாரம் 31வது வசனம். அவர்கள் யோசேப்பின் அங்கியை எடுத்து ஒரு வெள்ளாட்டு கடாவை அடித்து அந்த அங்கியை இரத்தத்திலே தோய்த்து பலவர்ணமான அந்த அங்கியை தங்கள் தகப்பனிடத்திற்கு அனுப்பி, இதை நாங்கள் கண்டெடுத்தோம், இது உம்முடைய குமாரனுடைய அங்கியோ அல்லவோ பாரும் என்று சொன்னார்கள். யாக்கோபு அதை கண்டு, இது என்னுடைய குமாரனுடைய அங்கிதான், ஒரு துஷ்ட மிருகம் அவனை பட்சித்து போட்டது. நீங்க 20வது வசனத்தை வாசிக்கும் போது, நாம் அவனை கொன்று இந்த குழிகளிலே ஒன்றிலே அவனை போட்டு ஒரு துஷ்ட மிருகம் அவனை பட்சித்தது என்று சொல்லுவோம் வாருங்கள். அப்போ கவனிங்க ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த இடத்துல யோசேப்பினுடைய பிள்ளைகளுடைய பிளான் என்ன அப்படின்னு சொன்னா, அவங்க என்ன திட்டம் போடுறாங்க அப்படின்னு சொன்னா, நம்ம அப்பாட்ட போய் இவனை இந்த வஸ்திரத்தை காமிச்சு ஒரு துஷ்ட மிருகம் அவனை கொன்னு போட்டுருச்சு அப்படின்னு சொல்லலாம் அப்படின்னு அப்படி பிளான் பண்றாங்க. ஆனா இப்ப யாக்கோபனுடைய கையில அந்த துணியை கொடுத்த உடனே அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, இவங்க ஜஸ்ட் அந்த துணியை தான் ரத்தத்துல தோய்க்கப்பட்டிருக்கிற துணியை கொடுத்து அவங்க துஷ்ட மிருகம் பட்சித்து போட்டது என்கிற வார்த்தை சொல்லவே இல்லை. இது உம்முடைய குமாரனுடைய அங்கிதானா பாரும் அப்படின்னு தான் அவருடைய கையில கொடுக்குறாங்க. ஆனா அடுத்த வார்த்தை வேதம் சொல்லுது, யாக்கோபு என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, ஒரு துஷ்ட மிருகம் என் பிள்ளைய என்ன பண்ணிருச்சு, பட்சித்து போட்டது. அப்போ அது நடக்கவே இல்லை. அப்போ ரொம்ப கவனமாய் கவனித்துக் கொள்ளுங்கள். தரிசனத்தை சுமக்கிற ஒரு ஆண்டவருடைய பிள்ளை, ஏற்கனவே இவர் ஒரு சொப்பனம் பார்த்து அவங்க அப்பாட்ட சொல்றாரு, அந்த சொப்பனத்தை மனசுல வச்சிருக்கிறாரு. என் பிள்ளைய குறித்து ஆண்டவர் இவ்வளவு பெரிய திட்டத்தை வச்சிருக்கிறாருன்னு சொல்லி தன்னுடைய இருதயத்தில் இருக்கிறது. கர்த்தர் கொடுத்த வார்த்தை, கர்த்தர் கொடுத்திருக்கிற வாக்கு தத்துவம் அவங்க அப்பாவுடைய இருதயத்தில் இருக்குது. ஆனா இப்போ ஏதோ எதேர்ச்சியான ஒரு செய்தி வரும்போது, ஒரு எதிர்மறையான ஒரு காரியத்திற்கு அவர் நிறைய பிளானை போட்டு திட்டம் போட்டு சொல்றாரு, புதுசா சொல்றாரு. அப்ப அந்த வாக்கு தத்துவம் அவருக்கு மறந்துருச்சு. அப்ப ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நீங்க ரொம்ப கவனமா இருக்க வேண்டியது என்னன்னா, ஆண்டவர் ஒரு வாக்கு தத்தத்தை தருவாரானால், ஒரு தரிசனத்தை ஆண்டவர் உங்களுக்கு தருவாரானால், அந்த தரிசனத்தை மனசுக்குள்ள வச்சிருக்கிறவங்க, அந்த சொப்பனத்தை மனசுக்குள்ள வச்சிருக்கிறவங்க, அந்த வார்த்தையை மனசுக்குள்ள வச்சிருக்கிறவங்க, நீங்க எப்பவுமே என்ன அந்த தரிசனத்துக்கு விரோதமாய் அந்த சொப்பனத்திற்கு விரோதமா வந்தாலும் நீங்க எப்பவுமே அதை நம்ப கூடாது. உங்க இருதயத்துல கர்த்தர் வச்சிருக்கிற வார்த்தையை மட்டும்தான் நம்பணும், அந்த தரிசனத்தை மட்டும்தான் நம்பணும். அந்த தரிசனம் கண்டிப்பாக நிறைவேறும். சூழ்நிலை என்னென்ன மாறினாலும் கர்த்தர் சொன்ன வாக்கு தத்தம் ஒரு நாளும் அது உங்களுக்கு மாறவே மாறாது, அது கண்டிப்பாக நிறைவேறும். ஹல்லேலூயா. அந்த தரிசனத்தை குறித்து யாராவது பாசிட்டிவா இல்லைனா அந்த தரிசனத்தை குறித்து விசுவாசமா சொல்றாங்களா, அதற்கு நேராக ஓடுங்கள். ஆனா அதே நேரத்தில் ஒரு தரிசனம் உங்க இருதயத்துக்குள்ள இருக்கும்போது அதற்கு விரோதமாய் எத்தனை நெகட்டிவ் வந்தாலும், எவ்வளவு எதிர்மறை வந்தாலும், அதற்கு ஒரு ஆண்டவருடைய பிள்ளைகள் இடம் கொடுக்கவே கூடாது, இடம் கொடுக்கவே கூடாது. உங்களுடைய இருதயத்துக்குள்ள உன் பிள்ளைய குறிச்ச ஒரு தரிசனம் இருக்குல்ல, கர்த்தர் சொன்னது உனக்கு ஞாபகம் இருக்குல்ல, அப்புறம் ஏன் நீ இதை யோசிக்கணும்? எதுக்கு? அப்போ பாருங்க, சத்துரு கொண்டு சொல்றதுக்கு முன்னாடியே இவரே நெகட்டிவா பிளான் பண்றாரு பாருங்க, திட்டம் போடுறாரு பாருங்க, நடந்ததா நினைக்கிறாரு பாருங்க. அப்போ பிசாசுனுடைய ஒரு பெரிய வஞ்சகம் என்ன அப்படின்னு சொன்னா, நம்மளையே நமக்குள்ளே புகுந்து எதிர்மறையாய் அவிசுவாசமாய் யோசிக்க பண்ணுகிறவன் தான் பிசாசு. உங்க தரிசனத்துக்கு விரோதமா யோசிக்க பண்ணுகிறவன் தான் பிசாசு. எப்பவும் அப்படிதான். உங்களை குறித்து நெகட்டிவா, உங்களை குறித்து தோல்வியா, அந்த மாதிரி யோசிக்க பண்ணுகிறவன் சத்துரு. ஆனா நீங்க எப்பவும் அதுக்கு இடம் கொடுக்கவே கூடாது, நீங்க இடம் கொடுக்கவே கூடாது. ஆபத்தான செய்தி உங்களுடைய காதுகளுக்கு வந்தா கூட உங்க வாயினுடைய வார்த்தை, உங்க இருதயம் சொல்லணும், அது ஒன்றும் பண்ணாது, அது கர்த்தருடைய வார்த்தை நிறைவேறும், அவர் சொன்னது நிறைவேறும், அவர் சொன்னதை செய்யும் மழவும் என்னை ஒரு நாளும் அவர் கைவிடுவதே இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
கர்த்தர் கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தம் இருக்குல்ல, ஆண்டவர் கொடுத்திருக்கிற வார்த்தை இருக்குல்ல, அதை மட்டுமே உறுதியாய் பற்றி பிடித்து அதை மட்டுமே சார்ந்து மற்றபடி வர்றது எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணிட்டு எனக்கு முன் குறித்திருக்கிறதை அவர் நிச்சயம் நிறைவேற்றுவார். எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார். என்னை அவர் வழி நடத்துவார். நான் போகும் பாதையை அவர் அறிந்திருக்கிறார். இந்த ஜெபம் ஆரம்பிக்கும் போதே கர்த்தர் சொல்லிவிட்டார், நீ போகும் வழியை நான் அறிந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. கர்த்தர் ஆச்சரியமாய் நடத்த போகிறார். ஆமென். ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த 20வது நாள் ஆண்டவருடைய வார்த்தைக்காக நான் எதிர்பார்க்கும் போது ஆண்டவர் என்னுடைய இருதயத்திலே கர்த்தர் ஒரு வாக்கு தத்தத்தை ஆண்டவர் என்னுடைய இருதயத்திலே வைத்தார். அந்த வாக்கு தத்தத்தை உங்களோடு சொல்லி உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். வாசிக்கலாம். ஜோஷுவாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்தினுடைய 5வது வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பது இல்லை. நான் மோசையோடே இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. இன்னொரு விஷயம் கூட வாசிக்கலாம். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பது இல்லை. நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ஒரு நல்ல வாக்கு தத்துவம் என்ன அப்படின்னு சொன்னா, நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பது இல்லை. நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. ஹல்லேலூயா. ஒவ்வொரு பிள்ளைகளையும் பார்த்து ஆண்டவர் தயவாய் இந்த வாக்கு தத்தத்தை கர்த்தர் தருகிறார். ஜோஷுவாவை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவர் ரொம்ப சின்ன வயதாய் அவர் இருந்தார். அப்படின்னா தன்னை ஒரு ராஜாவாக அவர் எந்த இடத்துலையும் கற்பனை பண்ணிக்கவே இல்லை. மோசையினுடைய உடன் ஊழியராக இருந்த இந்த யோசுவா ஆண்டவருடைய சமூகத்தில் இளம் வாலிபனா இருக்கும்போது ஆண்டவரை ரொம்ப நெருங்கிட்டே இருந்தார். பொதுவாக இஸ்ரவேல் ஜனங்கள் கிட்டத்தட்ட 20 லட்சம் பேரை கானான் தேசத்திற்கு கொண்டு போகக்கூடிய ஒரு மிகப்பெரிய பொறுப்பை ஆண்டவர் யார் கையில கொடுத்தாருன்னா மோசையினுடைய கையில தான் ஆண்டவர் தந்தார். அப்போ இவர் அந்த மோசைக்கு அடிபணிஞ்சு மோசைக்கு கீழ்ப்படிஞ்சு அவர் சொல்லுகிறதெல்லாம் கேட்டு அவருக்கு அசிஸ்டண்டா இருந்து எப்படியாவது கானான் தேசத்துல எல்லா பிள்ளைகளையும் வழி நடத்துறதுல இவங்க மும்முரமா இருந்தாங்க. ஆனா மோசை என்கிறவன் செய்த ஒரு சின்ன ஒரு தவறு, அப்படின்னா ஒரு சின்ன மிஸ்டேக் ஆண்டவர் சொல்றாரு, இல்ல நீ இந்த ஜனங்களை நீ கானான் தேசத்திற்கு கூப்பிட்டு போக மாட்ட, நீ அதற்கு பிறகு இன்னொரு தலைவனை உருவாக்குவேன்னு கர்த்தர் இந்த ஜோஷுவாவை தலைவனாய் உருவாக்குறார். பொதுவாக இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தலைவனா இருக்கிறது அப்படின்றது சுலபமான காரியம் அல்ல. வேதத்திலேயே ரொம்ப வெற்றியுள்ள ஒரு தலைவன் யாருன்னு கேட்டா மோசே. பயப்படாத ஒரு தலைவன் யாருன்னு கேட்டா இந்த மோசே. ஏன் அப்படி இவர் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தார் அப்படின்னு சொன்னா, இவர் வேணும் வேணும்னு இந்த இடத்துக்கு வரல. ஆண்டவரிடத்துல எத்தனையோ டைம் சொன்னாரு, நான் போகல, இன்னொருத்தரை அனுப்புங்க, வேற யாரையாவது அனுப்புங்கன்னு சொன்னதுக்கு அப்புறமும் ஆண்டவர் நீ தான் போகணும், உன்னைதான் பயன்படுத்துவேன்னு சொன்ன உடனே அவருக்கு அந்த தைரியம் இருக்குது. நீங்க தானே என்ன வர சொன்னீங்க, நான் தானே வேண்டான்னு சொன்னேன் இல்லை, ஆனால் நீங்க கேட்கல இல்லை. அப்ப அந்த தைரியத்தோட ஜனங்களை ரொம்ப அழகாய் வழிநடத்தினார்கள். இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் மோசைக்கு விரோதமா முறுமுறுத்தாங்க, மோசைக்கு விரோதமா கல்லெறிய பார்த்தாங்க, மோசையின் இடத்துல போய் சண்டை போட்டு எங்களுக்கு எகிப்துல பிரேத குழிகள் இல்லை என்றா இங்க கொண்டு வந்தீங்க அப்படின்னு நிறைய வாக்குவாதம் பண்ணாங்க. மோசையை உண்டு இல்லைன்னு பண்ணிட்டாங்க. தன்னுடைய வாழ்நாள் முழுக்க தன்னுடைய ஜனங்களுக்காகவே செலவு பண்ணவன் யார் அப்படின்னா மோசே. மோசையினுடைய மாமனாராகிய எத்ரோ வரும்போது இந்த மோசையினுடைய ஊழியத்தை பார்த்து ஆச்சரியப்படுறாரு. என்னப்பா உனக்கு ஃபேமிலி இல்லையா, உனக்கு மனைவிடலுக்கு நேரா நீட்டுனா செங்கடல் 2ஆக பிரியுது, திரும்ப அங்கிருந்து நீட்டுனா அந்த செங்கடல் திரும்ப ஒன்னாகுது, எவ்வளோ பெரிய மிராக்கல். அப்ப எகிப்துல பாக்குறாங்க 10 வாதை
10 அந்த எகிப்தினுடைய ராஜாவுக்கு முன்னாடி யாருமே நிக்க மாட்டாங்க. ஆனா மோசே போய் தைரியமா நின்னுட்டு, நான் பாரு நாளைக்கு என்ன பண்றான் பாரு ஆண்டவருடைய நாமத்தினால. அந்த மோசே மிகப்பெரிய ஒரு லீடர், ஒரு பெரிய எல்லாருமே பிரமிக்கத்தக்க தைரியமான ஒரு லீடர். இப்ப மோசே முடிஞ்ச உடனே ஜோஷுவா அந்த பொறுப்புக்கு வராரு. இவருக்கு ரொம்ப பயமா இருக்குது. இவர் சின்ன பையன்னு ஒரு பயம், இந்த ஜனங்கள் என்னை ஏத்துக்குவாங்களா மாட்டாங்கன்ற பயம், இந்த ஜனங்களை எப்படி நான் கொண்டு சேர்க்க போறேன், இப்படி நிறைய பயம் அவருடைய இருதயத்தில் இருக்கும்போது ஆண்டவர் அந்த ஜோஷுவாவை பார்த்து சொல்றாரு, எப்பா நீ பயப்படாத, நீ பயப்படாத, நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் நீ நினைக்கிற என்னை கொன்றுவாங்களோன்னு நீ நினைக்கிற, எனக்கு விரோதமா இவங்க எழுதும்பிடுவாங்களோன்னு நினைக்கிற, ஆனா நான் உனக்கு ஒரு உடன்படிக்கை பண்றேன். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பது இல்லை. நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளிடத்திலையும் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். உங்கள் தகப்பனுடைய தேவன், முன்னோர்களுடைய தேவன், ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன், அவர் நமக்கும் தேவன். ஆபிரகாமோட எப்படி இருந்தாரோ, ஈசாக்கோட எப்படி இருந்தாரோ, ஆமென், அந்த அளவிற்கு நமக்கு தகுதி இல்லாமல் இருக்கலாம், அந்த அளவிற்கு நமக்கு ஜெபம் இல்லாமல் இருக்கலாம், அந்த அளவிற்கு நமக்கு விசுவாசம் இல்லாமல் இருக்கலாம், அந்த அளவிற்கு நமக்கு பலன் எதுவுமே இல்லாமல் இருக்கலாம். ஆனா கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், நான் ஆபிரகாமோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். இதற்கு முன்பாக இருந்த தலைவர்களோடு எப்படி கர்த்தர் இருந்தாரோ, கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், நான் அவர்களோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். ஹல்லேலூயா. சில பொறுப்புகள் உங்களுடைய கைகளிலே கொடுக்கப்பட்டிருக்கலாம், சில வேலைகள் உங்களுடைய கரங்களில் கொடுக்கப்பட்டிருக்கலாம். நீங்க ஒருவேளை பயந்திருக்கலாம், நான் இதை எப்படி செய்வேன், அவங்கள மாதிரி எனக்கு செய்ய தெரியாது, அவங்கள மாதிரி எனக்கு பேச தெரியாது, அவங்க பெரிய லெஜண்ட், அவங்களுடைய கால் தூசிக்கு கூட நான் வரமாட்டேன், அவங்க அளவுக்கு பரிசுத்தம் எனக்குள்ள இல்லை, அவங்க அளவுக்கு ஜெப வாழ்க்கை எனக்குள்ள இல்லை, அவங்க அளவில் படிப்பு எனக்கு இல்லை, அனுபவம் எனக்கு இல்லை. ஆனா கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், உங்களுக்கு ஒரு பொறுப்பை கர்த்தர் தருவார், அந்த பொறுப்பை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அந்த பொறுப்பிலே இதற்கு முன்பாக ஆண்டவர் வழி நடத்தி எவ்வளவு பெஸ்டா கர்த்தருடைய சமூகத்தில் கர்த்தர் அவர்களை நடத்தினாரோ, அதே போல கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், மோசையோடு இருந்தது போல நான் உன்னோடு கூட இருப்பேன். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? உங்களுடைய நீங்க செய்து கொண்டிருக்கிற அந்த பொறுப்பில் யார் ரொம்ப பக்காவா செஞ்சாங்களோ, யார் ரொம்ப பிரமிப்பா செய்தார்களோ அவர்களை நீங்க உங்களுக்கு முன்னாடி வச்சுக்கோங்க. நான் நம்புறேன் அவர்களுக்கு அப்படிப்பட்ட ஞானத்தை ஆண்டவர் தர முடியுமானால், அந்த வலிமையை ஆண்டவர் தர முடியுமானால், அதைவிட மேலானதை கர்த்தர் உங்களுக்கு தருவதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். ஓகே, குடும்ப வாழ்க்கையில இணைக்கப்பட போற ஏதோ ஒரு மகள், ஒரு மகன் ஒருவேளை பயந்து கொண்டிருக்கலாம், நான் எப்படி திருமணம் பண்ணி என் குடும்பத்தை நான் எப்படி ரன் பண்ணுவேன், நான் எப்படி நடத்துவேன், எங்க அம்மா மாதிரி நான் நடத்த முடியுமா, எங்க அப்பா மாதிரி நான் குடும்பத்தை கொண்டு போயிடுவேனா, அப்படி எனக்கு ஒண்ணுமே தெரியலையே, அதுக்கு தகுதி இல்லாதவன போல இருப்பேன். ஒருவேளை ஒரு பயமா இருக்கலாம் உங்களுக்கு, அந்த குடும்ப வாழ்க்கையை நினைக்கும் போது பயமா இருக்கலாம், அந்த வேலையை நினைக்கும் போது பயமா இருக்கலாம், அந்த தொழிலை நினைக்கும் போது பயமா இருக்கலாம். நான் எப்படி செய்ய போறேன், எப்படி செய்ய போறேன்? அப்பதான் கர்த்தர் ஜோஷுவாவை பார்த்து சொல்றாரு, நீ பயப்படாத, நான் மோசையோட எப்படி இருந்தேனோ அப்படியும் உன்னோடும் கூட இருப்பேன், உன்னோடும் கூட இருப்பேன். அந்த தேவன் இந்த 20வது நாள் இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை பார்த்து கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடு கூட இருப்பேன், பயங்கரமான பராக்கிரமசாலியாய் உன்னோடு கூட நான் இருப்பேன். நம்புறவங்க கரங்களை தட்டி முழு பலத்தோடு ஹல்லேலூயா.